அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய நாள் லேட்டாகின காலை நேர செய்தி தான் வருது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். முதலாவதாக குவைத்துடைய தினார் மதிப்பை மாற்றலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 75 உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 68 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 54 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 85 உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 50 உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. 958 ரூபாவாக உள்ளது இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 30 உள்ளது. இது வந்து ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. இது வந்து கேபிஇ எக்ஸ்சேஞ்சல். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களே பிழைகளை விட்டுருவாங்க. அதால் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி பணம் அனுப்பிட்டீங்கன்னா பற்றுச்சீட்டை ஃபுல்லாகவே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் விடுறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 350 ஃபீல்ஸ் 500 ஃபீல்ஸ் போன்ற லாபம் இருக்குது இந்த கட்டணத்தில் மட்டுமே ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில். அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல்ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஏன்னா அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1.25 தினார் கட்டணமாக அறவிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் ஆனால் இவங்க ஒரு தினார் தான் அறவிடுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு 250 ஃபீல்ஸ் லாபமாக இருக்கும். ஒரு ஃபீல்ஸாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்மளுடைய பணம். அதால் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய அந்த பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளுடைய ரேட்டுகளையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 854 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 496 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 720 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 138 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம். யாசகம் கேட்டால் கைது. அதே போல குதிரை வழிமறித்ததால் குதிரைக்கும் குதிரை ஓட்டுநருக்கும் கத்தி குத்து. அதே போல இதோ ஓட்டுநர்கள் பணிப்பெண்கள் மிக முக்கிய எச்சரிக்கை, முக்கிய தகவல். ரோட்டில் வெளியாகும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி உணவுக்கு பஞ்சமே இல்லாத குவைத்.
பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 13வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஷஹருடைய நேரமாக 4:41 இஃப்தாருடைய நேரமாக 5:55 தற்போது நேரம் மாறியுள்ளது. அதே போல உணவுக்கு பஞ்சமே இல்லை. வெளியில் ஃப்ரிட்ஜில் போனாலும் யாரும் கொண்டு போய் வைக்கவும் முடியும், யாராலையும் எடுக்கவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் குவைத்தில் மட்டும்தான் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்ற மாதிரி ஒரு எஜிப்தியர் வீடியோ போட்டிருக்கிறாரு. الحاجات الجميلة اللي معمولة في دولة الكويت الثلاجات بتاع حفظ الأكل. أي حد عنده أكل فايض بيحطها في الثلاجة، وأي حد محتاج أكل بيروح ياخد من الثلاجة. ما شاء الله، خير ما بعده خير. متهيألي الحاجة ديت لو اتعملت عندنا في مصر واقسم بالله متهيألي الفقراء مش هيناموا جعانين. فحاجة جميلة، حاجة جميلة. يا ريت حد يشير الفيديو ده واهلنا في مصر يعملوا العمل ده. اي حد عنده اي حاجة بيته بتاع يحطها في اي تلاجة زي ديت، او يعمل تلاجة ويحطها لوجه الله. قسما بالله احلى عمل خير الناس هتعمله في حياتها. ما شاء الله، ربنا يحرسهم يا رب. ஜோர்டான் நாட்டை சார்ந்த 7 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் தொடர்ந்தும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருது. அதே மாதிரி யாசகம் கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவார்கள். குவைத்தில் வயிற்று பசிக்கு சரி அரபிகள்கிட்ட கையேந்திராதீங்க, பிடிச்சி கொடுத்துருவாங்க, கவனம். அதே மாதிரி மொரோஜ் ஹார்ஸ் கிளப்பில் ஒரு குதிரையோட்டியும் குதிரையும் வழியில் மறித்து நின்றதால் வாகனத்தில் ஒரு நபர் ஆத்திரத்தில் இறங்கி உடனே கத்தி எடுத்து சரமாரியாக குதிரையும் தாக்கியிருக்கிறார், குதிரை ஓட்டியும் தாக்கியிருக்கிறாரு. அதன் பிறகு உடனடியாக கைது செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க. பாருங்கள், ஒரு குதிரை மிருகம்னு கூட பார்க்காம குத்தக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் மிக முக்கியமான தகவலை பார்த்துடலாம். குவைத்துடைய நோன்பு 13-14 கிரிகியான் என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கிரிகியான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகளை கொடுத்து ஒவ்வொரு வீடுகள்லையும் சின்ன சின்ன பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேக்கெட் சாக்லேட், டாஃபி, இந்த மாதிரி இனிப்பு பண்ணங்களை பகிர்ந்து அளிக்கிற ஒரு நாள். ஒவ்வொரு வீடுகள்லையுமே டொஃபி, சாக்லேட் அப்படின்னு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதால் தான் இன்றைக்கி எனக்கும் லேட்டு, எனக்கும் வேலை. அதுதான் நான் பிறகு வீடியோவில் போடுறேன், எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறது. அதால் தான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி ரோடுகளில் கிரிகியான் பனிப்பெண்களும் சின்ன சின்ன பசங்களையும் கூட்டிகிட்டு இந்த மாதிரி போவாங்க வசூல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் கிரிகியான். ஆனால் தயவு செய்து ரொம்ப கவனம், பனிப்பெண்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது. அதே மாதிரி ஓட்டுநர்களே நீங்களும் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அனைத்து பகுதிகளையும் குறிப்பாக யோர்மோக், அதலியா பகுதிகள் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. கிரிகியான் இதுதான். سمعتوا عنا مذيعي، سمعتوا عنا اسمنا واصل ودارج كثير اسمنا، واذا تبيها بحسب الترتيب وارقام رقمنا واحد نحب هالرقم ولأن هذا الشعب في شيء. قرقعان وقرقعان يرمي كل الفرقان ينطق كل البيبان. قرقعان وقرقعان، قرقعان وقرقعان يرمي كل الفرقان ينطق كل البيبان. قرقعان وقرقعان. عزيزي ولي الأمر، القرقيعان عادة جميلة في شهر رمضان. احرص على عدم ترك الأطفال لوحدهم في الشارع، وتقبل الله طاعتكم. مع تحيات الإدارة العامة للعلاقات والإعلام الأمني في وزارة الداخلية. أنا بحلم ولا بعلم؟ ما تنبقوا متفق الزحمة والأشكال الله ما يتاسع. ما تسمعني مش وعيال يرموك تقبل وتعيش أسوي هتربي بس الثاني
أمانة يا خالة أنا كركان كل ما أدق باب بيت يقولوا لي خلصت من عندي جرقعوك في براحة عم بعينك تحافظ النشيد الوطني؟ اي نعم يا خالة وطني حبايبي وطني الغالي قوم شوي الحين بدك على القوات الخاصة يرشنكم بماي حار وبصير دموع لا أبوكم لا أبو من يمعكم இப்படி தான் கடைசியாக கார்ட்டூன் ஒன்றில் போட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் ரோட்டில் வரும்போது வண்டிகளை நிறுத்தி சில பசங்க வந்து வண்டிகளையும் நிறுத்துவாங்க. இந்த மாதிரி கிரிகியான் வந்து யொர்மோக் பகுதி அதலியா பகுதிகளெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பெரிய பெரிய க்ரௌடாகவே ஒவ்வொரு இடங்களில் வந்து சாப்பாடு சாக்லேட் இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி எவென்யூஸ் இன்னும் சில இடங்கள்லாம் இன்னும் அதிகமாக அந்த கிரிகியானை பற்றின ஒரு விளையாட்டு இருக்கும். நிறைய விளையாட்டுகள் அதே மாதிரி பரிசளிக்கிறது சாக்லேட் டாஃபி சாப்பாடுகள் வழங்குறது இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. நான் இப்போ வண்டியிலேருந்து தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். பாபா வர்றாரு. இன்னைக்கு நாளே ரொம்ப வேகமாக கடந்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.